வணக்கம். குளோரியானி. நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணனோட சேனல்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணன் பயங்கரமா, தீவிரமா தேர்தல் பரப்புரைகள பதிவிடுறதுல தங்களுடைய நேரத்த ஒதுக்குறதுனால, நம் இந்த தமிழாளும் அந்த சேனல்ல நான் பேசுற வாய்ப்பு குறைஞ்சுகிட்டு இருந்தது. இன்னைக்கு எப்படியாவது நாம அரசியல் நகர்வுகள, அரசியல் என்ன சொல்றது? சூழ்ச்சிகள பேசி தான் ஆகணும்னு முடிவெடுத்தனால, அண்ணன் சிரமேற்கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணனுக்கு நன்றிகள். ஆ பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில நிக்கிறாரு. இப்ப எல்லாருக்கும் உள்ளூர ஒரு பயம், கிலி பிடிச்சு ஆளாளு வாக்குல பித்தம் பிடிச்ச மாதிரி, "என்னத்த தின்னா பித்தம் தெளியும்" அப்படிங்கிற மாரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தோட பையன். எல்லாரும் ஆளாளு வாக்குல எங்க தவக்கல டாக்டர் தான் வருவாருன்னு தவக்கல கட்சி ஒரு பக்கம். அங்க அதிமுக தான் அவ்ளோ செஞ்சிருக்கு. அதனால அதிமுக தான் வரும் அப்படின்னு அந்த அயோக்கியர்கள் ஒரு பக்கம். இங்க திமுகவுக்கு சார்பாக போட்டியிடுற வேட்பாளரை ஆதரித்து பேசக்கூடிய சிதம்பரத்தோட பையன் ரொம்ப அறிவாளித்தனமா பேசியிருக்காருன்னு சொல்லணும். ஒரு காலத்துல இவங்க அப்பாவெல்லாம் பொருளாதார நிபுணர், அந்த பொருளாதாரத்த கரைச்சு குடிச்ச ஒரு பெரிய மூலக்காரரு அப்படின்லாம் பேர் வாங்குன ஒரு வம்சத்தின் வாரிசு தான் எவ்வளவு அறிவார்ந்து பேசியிருக்கு, எவ்வளவு அறிவுபூர்வமா பேசியிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அந்தந்த மண் சார்ந்து, அந்தந்த மண்ணுக்கு உரியவர்கள் தேர்தல்ல நிக்கணும், தேர்தல்ல வரணுங்கிறதும் நாம் தமிழரின் கொள்கை கோட்பாடு தான். ஆனா, அது இப்ப இருக்குதா? அப்படி இல்ல. அந்த அந்த மாதிரி இப்ப இல்ல. யார் எங்க வேணாலும் நிக்கலாம். அது அவங்கவங்க இஷ்டம். அவங்கவங்க எல்லைக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நாம் நாம் தமிழர் கட்சியோட ஒரு பெரிய கொள்கையே, அந்தந்த மண் சார்ந்தவர்கள் அந்தந்த இடத்துல நிக்கணுங்கிறது தான். ஆனா, கெடு வாய்ப்பா அப்படி அரசியல் சாசனத்துல இல்ல. யார் எங்க வேணாலும் நிக்கலாம் அப்படிங்கிறதுனால, அண்ணன் சீமான் அவர்களும் அவர்களுக்கு பிடித்தமான இல்ல அவர்கள் நாம இதுல நின்னா, நம்ம கண்டிப்பா சட்டமன்றம் செல்வோங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல காரைக்குடிய தேர்ந்தெடுத்திருக்காரு. இத்தனைக்கும் அது காரைக்குடி ஒண்ணும் அவருக்கு அந்நியப்பட்ட மாநிலமோ, அந்நியப்பட்ட மாவட்டமோ கிடையாது. தன்னுடைய சொந்த ஊரின் பக்கத்து தொகுதி தான் அது. அதனால அவரு அதுக்கு பரிச்சயமானவர் தானே தவிர, வேற்றாளெல்லாம் கிடையாது. ஆனா, இந்த பிரகஸ்பதிகள் யாரு தெரியுமா? காரைக்குடியில் சீமான் ஓட்டு போட்டுட்டு போயிருவாரு. அவருக்கு காரைக்குடியில சொந்த வீடு கூட கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல தான் படுத்து தூங்குவாரு அப்படிங்கிற மாதிரி பெருசா ஒரு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காப்புல. சொல்ற இந்த ஞான சூனியங்கள் யாருன்னு பார்த்தா, எங்கேயோ இத்தாலியில பிறந்த ஒரு அம்மையாரை தன்னுடைய தலைவரின் மனைவி மனைவி என்பதாலேயே அன்னையாக ஏற்றுக்கொண்டவங்க. இவங்க யாரோ ஒருவரை, நம் நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை, நம்ம நாட்டுக்கு துளியும் எள்ளளவும் தொடர்பே இல்லாத ஒருவரை தங்களுடைய தலைமையின் குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, ஒற்றை காரணத்துக்காக அன்னைங்கிற ஒரு பட்டத்தை வழங்கி மகிழ்பவங்க தான். இத்தாலியிலிருந்து வந்த சோனியா காந்திக்கு அப்ப நம்ம மேல என்ன அக்கறை அப்படின்னு நம்ம கேட்கறது நியாயமான விஷயம் தானே. டெல்லியில இருக்க சோனியா காந்தி அவருடைய தலைமையின் கீழே இயங்குகின்ற காங்கிரஸ் நாளைக்கு பிரதமர் ஆனா நம்மளை காப்பாத்தணும்னு நாம எந்த நம்பிக்கையில அவங்களுக்கு ஓட்டு போடணும்? இதே சிதம்பரத்துக்கு கேட்கக்கூடிய கேள்விதான். இன்னைக்கு நீங்க காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்கி தேர்தல் பரப்புரை பண்றீங்க. ஆனா உங்களுடைய முதலாளிகள், உங்கள் கட்சியின் உரிமையாளர்கள் ராகுல் காந்தி எங்க இருக்காரு? டெல்லியில இருக்காரு. டெல்லியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எங்களுடைய கண்ணை திறந்துருவாரு, எங்களுக்கு எங்க வாழ்க்கையில விடியல தந்துருவாருன்னு நாங்க எந்த நம்பிக்கையில ராகுல் காந்திக்கு சார்பில் போட்டியிடுறவருக்கு போடணும்? அவர் தான் பேருவாரே. அவருதான் தேர்தல் டைம்ல மட்டும் குடிசவாரியா அந்த டீ குடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு பொத்துக்கணும்னு போய் படுத்துக்கிடுவாரு. இல்ல ஃபாரின் சுற்றுலான்ட்டு போய் தொலைஞ்சிருவாரு. நாங்க எதுக்கு உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணும்? எங்கேயோ இருக்கக்கூடிய சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியும் நம்பி நான் ஏன் உங்க வேட்பாளருக்கு நாங்க ஓட்டு போடணும்? என்ன கணக்குல நீங்க இந்த ஒரு வாக்கியத்தை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொன்னீங்க அப்படின்னு தான் தெரியல. அதே மாதிரி நீங்க மத்திய அமைச்சரா எதுக்கு இருக்கீங்க? மாநில அமைச்சரா இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு மாநில அமைச்சரா இருக்கக்கூட வக்கு இல்ல. நீங்க மத்திய அமைச்சரா போய் டெல்லி தலைமையின் கீழே டெல்லி அரசியல்ல மத்திய அமைச்சரா எதுக்கு இருக்கீங்க? உங்களுடைய ஊர் காரைக்குடியில எதையாவது கவுன்சிலர் பதவியோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பதவியில உட்காந்துட்டு போக வேண்டியதானே. உங்க சொந்த ஊருக்கு இழைச்சி நல்லது பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு மத்திய அமைச்சரா போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அந்த மத்திய அமைச்சர் பதவி சுகம் வேணும், நாங்க பெரிய ஜமீன்தார் பரம்பரை, எங்களுக்கு பணம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, நாங்க பணத்திலேயே குளிச்சு பணத்திலேயே சீட்டு விளையாடி நாங்க சீட்டு விளையாடுறதுக்கு கூட பணத்தை தான் எடுப்போம் தெரியுமா அப்படின்னு பீத்திக்கிற நீங்க எதுக்கு வாயை பிளந்துகிட்டு மத்திய அமைச்சர் பதவிக்கு எங்கேயோ போய் நிக்கிறீங்க? உங்களுடைய இருப்பிடம் அப்ப எங்கேயா இருக்கும்? நீங்க மத்திய அமைச்சர்னா நீங்க எங்க டேரா போடணும்? காரைக்குடியிலேயே டேரா போட்டுட்டு இருக்கீங்க நீங்க?
என்ன நம்பிக்கையில நாங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும்? இதுல வேற சொல்றாரு, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொள்கைகள் சரியா இல்ல, 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற கொள்கைகளே கிடையாது, பின்னோக்கி இழுத்து செல்றாரு அப்படின்னு. 21ஆம் நூற்றாண்டுலயும் உனக்கு பசிக்குதா இல்லையா? அப்ப ஏன் நீ பின்னோக்கி போற? உனக்கு பசிக்குதுன்னா 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரும் எல்லாருக்கும் பசிச்சுது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த சாப்பிடுறதுக்கு செய்கின்ற விவசாயம், அதே மாதிரி பால் வளத்துக்கு ஏற்ற ஆடு மாடு பண்ணைகள், இதெல்லாம் பற்றி கொள்கையா சொல்றது உங்களுக்கு வந்து பின்னோக்கி இழுத்து செல்றதுன்னா, பசிங்கிறதும் 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருக்குது. சாப்பிடுறது பக்கனையா வலிச்சு சாப்பிடுவீங்கல்ல, செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படின்ட்டு, இதுக்கும் உங்களுக்கு வந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே விவசாயம் இருக்கு. அப்ப சாப்பிடாதீங்க, ஏன் பின்னோக்கி போறீங்க? சாப்பிடாம அப்படி காத்த குடிச்சுக்கிட்டே, இல்ல காத்துல இருந்து அப்படி உங்க உடம்பு வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு நவீன கருவியை மாட்டிக்கிட்டு சும்மா உட்காந்து முன்னோக்கி போயிட்டு இருங்க. காப்பர் ஆலைகளை கொண்டு வரதும், ஸ்டெர்லைட் ஆலைகளை கொண்டு வரதும், அனல் மின் நிலையங்களை கொண்டு வர்றதும், அணு மின் நிலையங்களை கொண்டு வர்றதுதான் உங்களுக்கு வளர்ச்சியா? எதுக்கு டமால்னு வெடிச்சு எல்லா பூமி பந்துக்குள்ள உள்ள போய் கருகி சாகவா? அதுதான் வளர்ச்சியா உங்களுக்கு? அந்த வளர்ச்சியே கிடையாது. அது ஒரு நோயுற்ற சமுதாயமா, மக்களை ஆரோக்கியமற்ற ஒரு சமூகமா மாற்றக்கூடிய வளர்ச்சி. நோய்களுக்கு தான் அது வளர்ச்சி, அலர்ஜிகளுக்கு அது வளர்ச்சி. நீங்க கொண்டு வர அந்த அத்தனை தொழிற்சாலை திட்டங்களும், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமையாகி கமிஷன் வாங்கிட்டு கொண்டு வர அத்தனை நிறுவனங்களும் மக்களின் ஆயுசை குறைக்கின்ற வளர்ச்சி தானே தவிர வேற எதுவும் கிடையாது. சாப்பிடாம நீங்க எப்படி இருப்பீங்க? அப்ப எதுக்கு இந்த நீங்க இப்ப திமுக அரசுக்கு சாதகமா வாக்கு சேகரிக்கிறீங்களே, மத்திய அரசுல கூட ஏதோ குப்பை கொட்டிட்டு இருக்கீங்க. எதுக்கு பால்வளத்துறை அமைச்சர் தெண்டத்துக்கு எங்க காசை வாங்கிட்டு எதுக்கு பால்வளத்துறை அமைச்சர், எதுக்கு வேளாண் துறை அமைச்சர், எதுக்கு கால்நடைத்துறை அமைச்சர், எதுக்கு? அப்போ நாங்க பின்னோக்கி போறோம்னா எதுக்கு உங்களுடைய எஜமா கூட்டணி பாஸ் வந்து கால்நடைக்கு நான் இவ்வளவு மானியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு? நீங்க மத்திய அமைச்சரா ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுறீங்களே, மோடி அவர் எதுக்கு வந்து கழுதை வளர்த்தா வந்து நான் வந்து இத்தனை லட்சம் மானியம் தாரேன்னு சொல்றாரு? ஏன் இளைஞர்களை பின்னோக்கி இழுத்துட்டு போறாரு? கால்நடைக்கு நான் வந்து மானியம் வழங்குறேன்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு கொடுக்காருன்னா, யாரோ ஒருத்தர் அப்ப கால்நடை வளர்க்கணும்ல. அப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்னோக்கி இழுத்துட்டு போறாரா? நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சு துப்புற மாதிரி தான். இல்ல நீங்க உங்க பல்ல குத்திக்கிட்டு நீங்களே நாத்திக்கிற அந்த முட்டாள்தனமான செயல்பாடுகள் தான். திருப்பி நீங்க ஒரு பொய் பரப்புரைய மக்கள் மனசுல பதிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. கல்வி கொள்கையை குறை சொல்றீங்க. 21ஆம் நூற்றாண்டுல இவருடைய கல்வி கொள்கை வந்து ஒத்து வராத ஒரு கல்வி கொள்கையை சொல்றாரு. எது? இல்லம் தேடி கல்வின்னு உங்களுடைய கூட்டணி முதல்வர் வந்து சொல்றாரு. அவருதான் குலக்கல்வி மாதிரி திண்ணை கல்விக்கு இழுத்துட்டு போறாரு. வாத்தியாரை இவங்க நியமிப்பாங்களாம், ஆசிரியரை இவங்க நியமிப்பாங்களாம், அவங்க வந்து ஒவ்வொரு வீடா போய் உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்களாம். இதெல்லாம் நடக்கிற வேலையா? அப்போ பெண்களோ ஆண்களோ வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? பேக மாட்டிக்கிட்டு 40 பேர் 50 பேர் கூடி நின்று சோசியலைசேஷன், அதாவது சமூக உறவாடி கொண்டே படிக்கிற அந்த சமூக நல்லிணக்கத்தை உடைக்கிறீங்களா? இல்லம் தேடி கல்வின்னு திரும்பவும் எல்லாரையும் வீட்டுக்குள்ள முடக்க பாக்குறாரு உங்க மு.க. ஸ்டாலின் அவரு. அப்ப அவருதான் பின்னோக்கி இழுத்துட்டு போறாரு. அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல, அதை சொல்ல துப்பு இல்ல. அடுத்தது வந்து தமிழ் வழி கல்விதான் கட்டாயம் அப்படிங்கிறத சொல்றதுதான் நீங்க வந்து இப்ப ஒத்துக்காது அப்படிங்கிறீங்க. ஏன்னா அப்படியே நீங்க துற குஞ்சுகளோட பிள்ளைங்க, உங்க இத்தாலி அம்மாவோட ஆங்கில புலமையின் கீழே வளர்ந்தவங்க. அதனால உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிலம் பேசணுங்கிற வெறி இருக்கதான் செய்யும். அதுக்கும் அண்ணன் சீமான் தன்னுடைய கொள்கையில வழி வச்சிருக்காரு. மொழி கொள்கைன்னு வரும்போது அவனவனுக்கு அவனுடைய தாய்மொழி தான் மொழி கொள்கைக்குள்ள வரணும். அந்த கொள்கைக்குள்ள தன்னுடைய தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியையும் விட்டுறக்கூடாது. இணைஞ்சோ ஒட்டிக்கிட்டோ நீங்க வந்து இந்த முதல்வரோட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரியும், முதல்வர் எங்கேயோ வந்து இங்க அட்டைப்பூச்சி மாதிரி எங்க ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க மாதிரியும் இல்லாம, தனித்து அண்ணன் சீமான் மாதிரி தனித்துவமா தாய்மொழி இருக்கணும்னு நினைக்கிறாரு. நான் வந்து அரசு பள்ளிகள்ல படிச்சவ, எனக்கு 4 பாடங்கள் தமிழ்ல, ஒரே ஒரு பாடம் ஆங்கிலத்துல. அததான் அவரு தனியார்லயும் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஆமா உண்மைதான், அரசு பள்ளியில ஒரே ஒரு பாடம் ஆங்கிலம், 4 பாடங்கள் தமிழ்ல படிச்சனால எனக்கு ஆங்கில புலமை கிடையாதுதான். இன்னைக்கு ஆங்கிலத்துல சரளமா பேச எனக்கு வராதுதான். அது வந்து அரசு பள்ளியில உள்ள ஒரு குறைபாடு. ஏன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கே ஆங்கிலம் பேச தெரியாது. அவர்களாலே வாசிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு லோக்கல் தமிழ் மங்கள அந்த ஊர் வட்டார மொழியில எங்களுக்கு விளக்கி சொல்ல தெரியுமே தவிர, பாதி ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கே பேச தெரியாது. ஏன்னா அவ்வளவுதான் பேசும் பழக்கம் வந்து இல்ல.
மொழிங்கிறது பேசி பேசியே வரும். ஆனா ஊர்க்காடுகள்ல யாருமே எவ்வளவு மெத்த படிச்சிருந்தாலும் சொந்த மொழியே தான் பேசுவாங்க. தாய்மொழியை தான் பேசி 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 இந்த ஆங்கில மொழியானது நாக்குல உட்காராது. அதுதான் காரணம். அந்த குறைபாடு அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து கட்டாய பாடம், அதாவது பயிற்று மொழிங்கிறது கண்டிப்பா இப்ப அரசு பள்ளிகள்ல இருக்க மாதிரி அனைத்து பாடங்களும் தமிழ்ல தான் இருக்கும். ஒரே ஒரு பாடம் கல்வி பாடமா எது ஆங்கிலம் இருக்கும். இப்ப அரசு பள்ளிகள்ல எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு இந்த சிக்கல் புரியுது. எல்லாருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஆங்கிலத்துல அதிகமா பேசணும்னு ஆசைப்படுவாங்க. எங்க போனாலும் நுனிநாக்கு இங்கிலீஷ்ல பேசாதான் ஸ்டைல் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆங்கிலம் வரணுங்கிறதுக்காகவே தனியார் பள்ளியில சேர்ப்பாங்க. நான் அந்த குறையையும் போக்கிடுறேன். என்னுடைய கல்வி கொள்கை ஒற்றை மொழி தாய்மொழி மட்டும்தானே தவிர மற்றபடி ஆங்கிலத்துல ஆங்கிலேயருக்கு இணையாக பேசும் அளவுக்கு நான் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை ஏற்படுத்தி அவங்கள ஆங்கில புலமவாதிகளா மாத்துறேன் அப்படிங்கிறாரு. நீங்க அரசு பள்ளிகள்ல கோட்டை விட்டத என்னுடைய அரசாங்கம் எடுத்து செய்யும்னு சொல்றாரு. அரசு பள்ளிகள்ல வெறுமனே உரைநடை அத ஒரு என்ன சொல்றது, அந்த ஆங்கில சொற்களை அந்த பிரிட்டிஷ் அந்த மொழி நடையிலேயோ இல்ல ஆங்கில மொழி நடையிலேயே படிக்க தெரியாம தமிழை எப்படி வாசிப்பாங்களோ அதே மாதிரி வாசிச்சு போன போக்கம் மாத்தி அந்த உச்சரிப்பு எப்படி எந்த மொழி நடையில அதை வந்து பேசி பழகணும் அப்படிங்கிறத எல்லாம் மனசுல வச்சு நான் முடிஞ்சா அது வெளிநாட்டு ஆசிரியர்களையே வரவழைச்சு சிறப்பு பயிற்சி கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். விடுமுறை காலங்கள்ல அவங்க ஆடி பாடி மகிழ்ந்துகிட்டே ரொம்ப ஆர்வமா அதை படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க விரும்பிய எல்லா மொழியும் கற்கலாம். எப்படின்னா நீங்க பாஜகவின் மும்மொழி கொள்கை வழியாக தனியார் பள்ளிகள்ல ஹிந்தி வருது இல்லையா, ஹிந்தி பிரெஞ்சு இந்த மாதிரி வருது. அதையே நான் தமிழ் வழி கல்வியில கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. என்னுடைய தமிழ் மொழி என்னுடைய தாய் தான் முன்னாடி நிப்பா, என் தாயின் பின்னாடி ஆங்கிலமும் பிற மொழிகளும் நிற்கும். எவனுக்கு தேவையோ அதை எடுத்து விருப்ப பாடமா படிச்சுக்கோ, நீ அதுல வந்து புலமை கூட வாங்கிக்கோ, பட்டம் வாங்கிக்கோ, அதுல பெரிய பண்டிதர் கூட ஆயிக்கோ. ஆனா முன்னாடி நின்று வழி நடத்துபவள் என்னுடைய தாய்மொழியா தான் இருக்கணும். என்னுடைய தாய்க்கு மட்டும்தான் அந்த பெருமை போய் சொல்லணும்னு தான் சொல்றாரு. ஆங்கிலத்தை அழிச்சிருவேன், ஆங்கிலமே பேச விட மாட்டேன், பிற மொழிகளை கற்க விட மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. தனியார் பள்ளிக்கு இணையாக நான் கொண்டு வந்துருவேன் என்னுடைய அரசு பள்ளிகள்னு சொல்றாரு. உங்களுக்கு வலிக்குது, ஏன்னா நீங்கள் தொடங்கிய தனியார் பள்ளிகள்லாம் ஆட்டம் கண்டுறோம். உங்களுடைய சகலபாடிகள் இருக்காங்க இல்லையா, உங்கள் கட்சியில உங்க கூட்டணி கட்சியில உங்களுடைய தோஸ்துகள் இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் கட்டி வச்சிருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் ஆட்டம் கண்டுறோம். அவர் சொல்ற கொள்கை வந்து உங்களை வந்து நடுங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்துல ஒரு புகைப்படம் பார்த்தேன். தம்பி வேதாரண்யம் வேட்பாளர் இடுமாவனம் கார்த்திக் பகிர்ந்திருந்தாரு. அதிமுக அமைச்சர் OS மணியனோட, அது அவருடைய தொகுதிக்குள்ளதான் வருது, ஒரு பள்ளி கூட எப்படி இருக்கு, அரசு பள்ளி எப்படி இருக்கு. OS மணியனோட பினாமி சொத்தான அந்த பள்ளி அவ்வளவு வெளிநாட்டு பள்ளிக்கு ஈக்குவலாக வெளிநாட்டு பள்ளிகளுக்கு தரத்துக்கு ஒத்ததாக கட்டட அமைப்பு, சுற்றி வளாகத்தினுடைய அமைப்பு, அதனுடைய கல்வி தரம் எல்லாமே வெளிநாட்டுக்கு போட்டி போடுற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு தனி மனிதனுடைய பினாமி கல்வி கூடம் இவ்வளவு திறம்பட நடத்த முடியுமானா நாங்க ஏன் ஆட்சிக்கு வந்தா இதற்கு இணையா செய்ய மாட்டோம்னு இப்படி சொன்னா OS மணியனுக்கு எப்படி பிடிக்கும்? ஏன்னா இதே தரத்தை அரசு பள்ளிகள்ல கொடுத்துட்டோம்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து இலவசமா கிடைக்கிற அந்த அரசு பள்ளியில பேருவாங்க. உங்களுடைய பள்ளிகள் காத்தாடும் ஈயாடும், நீங்க தலையில துண்டு போட்டுட்டு ஓடிடுவீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய கல்வி கொள்கையை மாத்தி மாத்தி பரப்புரை பண்றீங்க. சாபங்களை வாங்கி கட்டாதீங்க. ஏழை தாய்மார்களின் ஏழை குழந்தைகளின் தமிழ்நாட்டு மக்களின் சாபங்களை வாங்கி கட்டாதீங்க. தப்பா பரப்புரை பண்ணி அவர் வந்து தமிழை முன்னாடி நிறுத்துறாரு. மீதி எல்லாத்தையும் தனியாருக்கு இணையா நான் கொடுப்பேன், பேச வைப்பேன். என் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளை ஆங்கிலத்திலும் பேசும், பிரெஞ்சிலையும் பேசும், இஷ்டப்பட்ட ஹிந்திலையும் பேசும் அப்படிங்கறதுதான் அவரு சொல்றாரு. சும்மா மாத்தி மாத்தி தயவு செய்து திருப்பி வந்து மாத்தி விடுற வேலையை மடத்தனமா பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்களும் மடத்தனமா உட்கார்ந்து எச்சரிக்கை விட வேண்டியது இருக்கும். கவனமா உங்களுக்கு ஓட்டு கேட்கணும்னா நீங்க செய்த சாதனைகள், உங்கள் கூட்டணி கட்சிகள் செய்த சாதனைகளை சொல்லி கேளுங்க. கிண்டலும் நக்கலும் பண்ணிக்கிட்டு வந்து சாபங்களை வாங்கி கட்டாதீங்க அப்படின்னு தான் நான் இதை சொல்ல வரேன். பெருசா கல்வி கொள்கை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒத்து போகாத இதெல்லாம் இவர் பேசுறாரு, இவருக்கு போடணுமா அப்படின்னு கேக்குறீங்களே. பொம்மா நீதிமன்றத்துல போய் வாதாடி நீட்டுங்கிறத ஒண்ணு கொண்டு வந்து ஏழை மாணவர்கள் தலையிலே அடிச்சாப்புல, ஏழை மாணவர்களின் வயிற்றுல அடிச்சாப்புல, ஏழை தாய்மார்களோட வாழ்க்கையே சீர்குலைச்சாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய அம்மாவின் ஒரே நடவடிக்கையால
நீதிமன்றம் போய் நீட்டை அமல்படுத்தி ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னு நான் அதை வந்து அந்த தீர்ப்பு வாங்கிட்டேன்ட்டு குதிச்சு ஓடி வந்தாங்களே, இன்னைக்கு அத்தனை ஏழை தாய்களின் பிள்ளைகளும் வீட்டுல முடங்கி போய் இருக்கிறதுக்கு உங்க அம்மாவின் குதிப்பு தான் காரணம். நீங்க என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சீங்களா? அனிதாவின் மரணத்துக்கு உங்க அம்மாவின் நடவடிக்கை தான் காரணம். அதை தொடர்ந்து வந்து அத்தனை நீட் மரணங்களுக்கும் மாணவரின் வாழ்க்கையையும் பெற்றோரையும் துடி துடிக்க வச்சதுக்கு உங்க அம்மாவோட செயல்பாடு தான் காரணம். இதுக்கு முக்கிய மூல காரணமா யாரு காரணம் தெரியுமா? இதை வாதாட வைத்த காங்கிரஸ் தான் காரணம். பாஜக உள்ள வந்துரும், பாஜக மத கலவரம் பண்ணிரும், பாஜக வந்துச்சுன்னா ஏற்றத்தாழ்வு வந்துரும், அப்படி இப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான், பாஜக வந்தா இது நடக்கும், காங்கிரஸ் வந்தாலும் இதுதான் நடக்கும். பாஜக வந்தா மட்டும் கிடையாது. வேணா அன்னை சோனியா காந்தி கிறிஸ்தவராக இருப்பதால கொஞ்சம் மதத்தை வந்து கையில எடுக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் மௌன அதாவது மதத்தை கூட கொஞ்சம் மௌனமா கையாண்டு அதுல ஒரு நரித்தந்திரம் பண்ணுவீங்க, வெளிப்படையா மத கலவரம் பண்ண மாட்டீங்க. ஆனா இது எல்லாமே பிஜேபிக்கு இணையா நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா பிஜேபிக்கு இணையா நீங்க ஊழல் பண்ண கட்சி தான் போபாஸ் ஊழல். முதலால மத்தியில அதாவது ஒன்றிய அரசு பண்ணிய ஊழல் போபாஸ் ஊழல். தலைவர் ராஜீவ்காந்தியின் அரசவையில நடந்த ஊழல் தான் அது. அவரு செஞ்சாரா, அவருக்கு அமைச்சர் செஞ்சாரான்னு கிடையாது. ஆனா ஊழல்னு ஒண்ணு உங்களுடைய கட்சியில கரபடிஞ்சுதான் இருக்குது. அதை விடுங்க, உங்க அப்பா மேல எவ்வளவு பெரிய ஊழல் வழக்குகள் இருந்திருக்கு, உங்க அப்பா மேலேயே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருந்திருக்கு. நீங்க பணத்தை கொடுத்து உங்க அப்பா வெளியில வந்த உடனே நல்லவரெல்லாம் ஆயிட முடியாது. அதே மாதிரி பாஜகன்னு பூச்சாண்டி காட்டுற வேலையை விட்டுருங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? நீங்க. உங்களுடைய கட்சி தலைமை தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்துச்சு. ஆட்சி முடிஞ்சாதான் பிஜேபி அதை அப்படியே எடுத்து தத்து பிள்ளை மாதிரி தத்தெடுத்து அதை அமல்படுத்துச்சு. நீட்டு நீங்க கொண்டு வந்தது. நீட்டுங்கிற ஒரு பெரிய இடிய, ஒரு பெரிய யமகாதக ஒரு நுழைவு தேர்வை கொண்டு வந்தது நீங்க கொண்டு வந்ததை பிஜேபி அப்படியே தத்தெடுத்து அதை அமல்படுத்துச்சு. ஆக மொத்தத்துல இத்தனை சிக்கல்களுக்கும், தமிழ்நாட்டின் இத்தனை சிக்கல்களுக்கும் புள்ளி வச்சது காங்கிரஸ். நீங்க கோலம் போட்டது வேணா அது பிஜேபியா இருக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த அனைத்து சாபங்களிலும், இந்த அனைத்து அநியாயங்களிலும் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க தலைமைக்கும் இந்த திமுகக்கும் எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. சாபம் உங்களை சும்மா விடாது.